பேங்க் எக்ஸாம்ஸ்ல டைம் சேவ் பண்ண இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. வெல்கம் கைஸ், நான் உங்கள் கார்த்திக். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் தான் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். The shopkeeper sells his goods at 20% profit. Had he purchased it for 10 less and sold it for 18 less, then he would have gained 30%. Find the initial cost price. So last question பார்த்தோம்ல, சிமிலர் அதே பேட்டர்ன் தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருக்கு. ஓகேங்களாப்பா? இங்க எனக்கு காஸ்ட் பிரைஸ் தெரியாது. அப்ப என்னோட காஸ்ட் பிரைஸ் என்ன பண்ணிக்கலாம்? இங்க 100x எடுத்துக்கலாமா? இங்க என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்ல செல் பண்றாங்க. அப்ப என்னோட செல்லிங் பிரைஸ் எப்படிப்பா இருக்கும்? காஸ்ட் பிரைஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அப்ப என்னோட செல்லிங் பிரைஸ்ன்றது என்னவா எடுத்துக்கலாம்? இங்க 20% ப்ராஃபிட்னா 120x நான் செல் பண்ணியிருந்தேன்ப்பா. இங்க அகைன் எனக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நான் வாங்கும்போது ஒரு 10% லெஸ்ஸா வாங்குறேன்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப என்னோட காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும் பாரு? இனிஷியலா 100x வாங்கியிருக்கேன், இதோட 10% கம்மி வாங்கியிருந்தேன்னா ஒரு 10x கம்மி வாங்கியிருந்திருப்பேனா? அப்ப நான் 90x தான் என்ன பண்ணியிருந்திருப்பேன். இப்போ ஆக்சுவலா நான் அதை வாங்கியிருப்பேன். இப்போ அகைன் என்ன பண்றேன்? ஒரு 18 rupees நான் கம்மியா செல் பண்றேன். முன்னாடி வித்ததோட என்ன பண்ணிருக்கேன்? ஒரு 18 ரூபாய் நான் கம்மியா செல் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? 30% ப்ராஃபிட் கிடைக்கும். அப்ப என்னுடைய ப்ராஃபிட் இப்போ எதுல இருந்து கிடைக்கும்? சேம் என்னோட காஸ்ட் பிரைஸ் தான் என்னோட ப்ராஃபிட் இருக்கும். அப்ப என்னுடைய காஸ்ட் பிரைஸ் இப்போ எவ்வளவு? 90x. ஓகேங்களா? அப்ப இதுல 30%ன்றது எவ்வளவுப்பா? 90ல 30%ன்றது 27 இருக்கும். அப்ப இதோட நான் 27 கூட்டிட்டேன்னா 117x தான் எனக்கு என்ன வந்திருக்கீங்க, என்னுடைய நியூ செல்லிங் பிரைஸ் இருக்கு. அப்ப நான் முன்னாடி 120xக்கும் இப்போ 117xக்கும் விற்கிறேன். அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் எனக்கு என்னவா இருக்கும்பா? நான் கம்மி பண்ண அமௌண்டா இருக்கும். அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 3x. ஓகேங்களா? அப்ப 3x தான் இங்க 18 அப்படின்னா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? இனிஷியல் காஸ்ட் பிரைஸ் கேக்குறாங்க. அப்ப இனிஷியல் காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுப்பா? இங்க 100x நான் கண்டுபிடிச்சா போதுமா? அப்ப 100xன்றது என்னவா இருந்திருக்கும்? இங்க ஒரு டைம் 3, இங்க 6 × 100 எவ்வளவுப்பா இருக்கும்? 600. அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருந்திருக்கணும்? ஆப்ஷன் சி தான் இருந்திருக்கணும். இதே மாடல்ல ஒரு சம் வீடியோ எண்ட்ல உங்களுக்கு ஹோம்வொர்க்கா இருக்கு, அதை சால்வ் பண்ணி உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. டாடா, பை பை.